I am eaten up with zeal for your house. யோவான் 2:17. உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று லாத்ரன் பசிலிக்காவுடைய அர்ப்பணிப்பு திருவிழாவாக திருச்சபை கொண்டாடுகிறது. இதுதான் முதல் தாய் கோவில். ரோமாபுரியிலே 3 பசிலிக்காக்கள் உள்ளன. ஒன்று இந்த லாத்ரன் பசிலிக்கா, இரண்டாவது சாங்தா மரியா மாஜியோரே என்ற நம்முடைய தேவதாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பசிலிக்கா ரயில்வே நிலையத்துக்கு அருகில் உள்ளது. அடுத்ததாக வத்திக்கான் பசிலிக்கா. இந்த வத்திக்கான் பசிலிக்கா பின்னாட்களில் கட்டப்பட்டது. இந்த லாட்ரன் பசிலிக்கா என்று சொல்லக்கூடிய சென்ட் ஜான் த பாப்டிஸ்டுடைய நினைவாக கட்டப்பட்ட கோவில் அபிஷேகம் செய்யப்பட்டு பல ஆண்டுகள் திருத்தந்தையினுடைய இல்லமாக அகில உலக திருச்சபைக்கு தாய் கோவிலாக இருந்தது. ஆகவே இன்று அந்த ஆலயத்துக்குரிய சிறப்பை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. Do you not know that you are God's people and that God's Spirit dwells in you? 1 Corinthians 3:16. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? You are the church. Church என்ற வார்த்தை கோவில். அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை பாருங்கள், ஸ்பெல்லிங். CH UR CH. UR என்பது நடுவில் இருப்பது ஒரு சிறப்புடைத்து. ஆக நாம் தான் கோவிலின் மையம். ஆக ஒரு கோவிலுக்கு பெருமை சேர்ப்பது, ஒரு கோவிலுக்கு அழகு கொடுப்பது சுவர்களோ ஆலய பொருட்களோ அல்ல, மாறாக அங்கு திருவழிபாட்டிற்கு வருகின்ற மக்களாகிய நாம். நீங்களே அத்திருச்சபை. சென்ட் இரேனியூஸ் உடைய வார்த்தைகள், where the church is, there is the spirit of God. Where the spirit of God is, there is a church, and every form of grace for the spirit is truth. எங்கே திருச்சபையோ அங்கே இறைவனின் ஆவி உள்ளார். எங்கே இறைவனின் ஆவி உள்ளதோ அங்கே திருச்சபையும் உள்ளது, மேலும் அருள் வடிவிலும் உள்ளது. ஏனெனில் ஆவியானவரே உண்மையானவர். ஆகவே இந்த பின்னணியில் ஆண்டவரிடம் நாம் பல காரியங்களுக்காக செபித்தல் வேண்டும். குறிப்பாக நம்முடைய கோவில்களை பல குறைபாடுடையதாக மாற்றியதற்காக. Lord, forgive us for turning our churches into private clubs. ஆண்டவரே எம்மை மன்னியும், தனிப்பட்ட சங்கங்களாக எங்கள் கோவில்களை மாற்றியதற்காக. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எனக்கு தெரிந்த ஒரு ஊரில் ஒரே ரோடுக்கு 2 பக்கமும் 2 பெரிய கத்தோலிக்க கோவில்கள். என்ன விஷயம்? ஒன்று செட்டிக்கு, இன்னொன்று செட்டியாருக்கு. 2 ஜாதி, செட்டியார தான் பிரிவினை. அதில் என்ன பிரிவினை இருக்குதோ தெரியல, ஒருவேளை அவங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் ஒரு கோயில், இந்த பக்கம் ஒரு கோயில், கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள். தனிப்பட்ட சங்கங்களாக எங்கள் கோவில்களை மாற்றியதற்காக ஆண்டவரே எம்மை மன்னியும். Lord, forgive us for loving familiar hymns and religious feelings. ஆண்டவரே எம்மை மன்னியும், உம்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளையும் பெரிதாக கருதியதற்காக. பாடல்கள் நம்முடைய வழிபாட்டிற்கு தேவை, அது நம்மை வழிபாட்டில் ஒன்றிணைக்கிறது, மெய்தான். ஆனால் அவைகள் அல்ல. இந்த பாட்டு கிளாஸ் ஒரு பெரிய தலைவலி எல்லா பங்குகளிலும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், 5C, அதில் முக்கியமான C இந்த பாட்டு கிளாஸ். ஸ்கொயர், கான்வென்ட், கேட்டகிஸ்ட், குக், ஷாஃபர்,
டிரைவர். இந்த 5 சீயும் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பங்கு மோட்சம். எந்த சீயும் சரியில்லைன்னா எல்லாம் இருந்துச்சுன்னா நரகம். எல்லாம் ஒரு ஒரு வகையில். ஆக அந்த பாட்டு கிளாஸ் என்ன செய்யுது? அந்த வழிபாட்டை ஊக்குவிக்க வேண்டும். அந்த வழிபாட்டிலே முழுமையாக பங்கு பெற வேண்டும். மக்களை சேர்ந்து பாட வைக்க வேண்டும். நாங்கள் பாடுறோம் பார், தனி ஆவர்த்தனம், எங்கே விட்டா ஆள் கிடையாது அப்படின்னு மெத்தனம் எகத்தாளம். பங்குசாமியாருக்கும் பாட்டு கிளாஸுக்கும் சண்டை, கோல்டு வார். யாராக இருந்தாலும் எனக்கு தெரிந்து ஃபாதர் ராஜா சாமியார் பசிலிக்காவில் இப்போ இறுதியாண்ட கோயில், அவருடைய கடைசி காலத்தில் இறுதியாண்ட கோயில் பங்குசாமி இருந்தால் நான் பிரதராக போயிருந்தேன். ராத்திரியில் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். எனக்கு தூக்கமாக வரும். அவர் வயசானவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு வயசான மனுஷன் கண் கலங்குறாரு. பிரதர், இந்த பாட்டு கிளாஸ் இப்படி என்ன ரோதனை பண்ணுறாங்க, பாட மாட்டேங்கிறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, எனக்கு பாட்டு வராது, எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. வயசானவன் நான் என்ன செய்யட்டும்? பாருங்க, ஒரு வயசான மனுஷன் கண் கலங்குறார். நான் சொன்னேன், பயப்படாதீங்க ஃபாதர், நான் பிரதராக 1.5 மாதம் இந்த பங்கில் இருப்பேன். 1.5 மாதம் உங்களுக்கு கை கொடுப்பேன். நான் பார்த்துக்கிறேன் பாட்டு கிளாஸை. ஒரு வழியாக பிள்ளைங்களெல்லாம், சின்ன பிள்ளைங்களை ஒரு பாட்டு கிளாஸ் உருவாக்குவேன். அப்போவே சேலஞ்ச். 1975 அது இன்னும் சேலஞ்சு ஓடிட்டே இருக்கு. நம்ம பங்கில் இன்னும் ஓடிட்டு இருக்குது. ஒத்து வர மாட்டோம். இப்ப பாட்டு தெரிந்த, இசைக்கருவிகளை வாசிக்க தெரிந்த, இன்னும் பல வகையான நுணுக்கங்களை தெரிந்த எனக்கே இவ்வளவு அல்வா கொடுக்குற ஆளா இருந்தா ஒன்றும் தெரியாத சமயங்களை என்ன பண்ணுவாங்க? வச்சதுதான் சட்டம். இன்றைக்கும் இவ்வளவு தூரம் 4 வருஷம் ஆச்சு, ஏறக்குறைய அரியாங்குப்பம் ஒரு வழி வந்துருச்சு. பாட்டு கிளாஸ் மட்டும் இன்னும் வரல. சேர்ந்து பாட வேண்டும், எல்லாரும் பாட வேண்டும், அந்த அட்டைகளை கொடுத்து பாட வேண்டும். நீங்கன்னா பாருங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா அந்த நம்ம புதுசா அச்சடிச்ச அட்டையை அவர் கொடுக்க மாட்டார், அவர் அட்டையை தான் கொடுப்பார். இதான் நீங்கன்னா பாருங்க, அட்டை கேளுங்க, ஏன் அந்த அட்டையை கொடுக்க மாட்டேங்கிற கேட்டு, அது சாமியார் அடிச்ச அட்டை, அதுக்கும் இதுக்கும் தீட்டு ஒத்து வராது. என்ன தலையெழுத்து? இப்ப நம்ம பங்குல லார்ட் forgive us, உம்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளையும் பெரிதாக கருதியதற்காக. Lord forgive us for pasting stained glass in our eyes to shut it from the hungry and hurt. ஆண்டவரே, உம்மை மன்னியும். பசித்தவர்களையும் துன்புறுவர்களையும் பாராமல் இருக்க கலர் கண்ணாடிகளை அணிந்து கொண்டதற்காக. feigning innocence, feigning அதாவது நடித்தல். கண்ணு கண்ணாடி போட்டு எனக்கு தெரியாதே, எனக்கு புரியலையே, நான் பார்க்கலையே, எனக்கு கண்டுபிடிக்கலையே, இவர்கள் அல்ல. நீ அதை கண்டு உணர்ந்து இனம் கண்டு கொண்டு நடத்தல் வேண்டும். ஆகவே இத்தகைய பின்னணியில் செபிப்போம், முழுந்தாள் இருப்போம். Lord Jesus Christ, you open wide the door of your Father's house and bid us to enter confidently that we may worship in spirit and truth. Help me to draw near to your throne of mercy with gratitude and joy. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார் என்பதற்கு ஏற்ப ஆண்டவரே, ஆற்றலையும் வல்லமையும் எங்களின் உள்ளத்திற்கு தூய ஆவியின் வழியாக அளித்தருளும். தகுந்த இல்லடமாக எம் உள்ளங்களை மாற்றியருளும். அடுத்து வருகின்ற ஒரு படத்தை பாருங்கள். 1981 இந்த ஜான் லாட்ரன் என்ற பசிலிக்கா முன்னால் நானும் ஒரு அருட்சகோதரியும் இருக்கின்ற ஒரு படத்தை நீங்கள் காணலாம். ஆக ஒரு இளம் குருவாக 1981 நான் இருக்கின்றேன். அருகிலே சிஸ்டர் மரியம் எஃப்எம்எம் சிஸ்டர். ஆக நாங்கள் சென்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய இத்தாலி நாட்டு குருவானவர், ஓ நீங்கள் எல்லாம் இந்தியர்களா? ஆம், நாங்கள் இந்தியர்கள். உடனே அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நாட் ஒன்லி இந்தியன்ஸ் பட் he is a reverend father, I am a reverend sister. கழுத்தில் இருக்கின்ற அந்த சுரூபத்தை பார்த்து, சிலுவையை பார்த்து, அப்படியா என்று ஆச்சரியப்பட்டது. ஏனென்றால் இந்தியன்ஸ் என்றால் எல்லோரும் இந்துக்கள், இந்தியன்ஸ் என்றால் தாஜ்மஹால், இந்தியன்ஸ் என்றால் மகாராஜா, இந்தியன்ஸ் என்றால் பாம்புகள், இந்தியன்ஸ் என்றால்
பிச்சைக்காரர்கள். இதுதான் இருக்கக்கூடிய நோஷன்ஸ் வெளிநாட்டில். ஆனால் கிறிஸ்துவர்களும் உண்டு. அந்த கிறிஸ்துவர்களில் அருட்தந்தை, அருட்சகோதரிகள் இவைகள் எல்லாம் உண்டு என்பதை காட்டுகின்ற ஒரு படம், ஒரு பழைய படம். ஆக இப்படிப்பட்ட வாய்ப்புகளை இறைவன் கொடுத்ததற்கு நன்றி. இறைவா உம்மை போற்றுகிறோம், போடுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையை எமக்காக நீர் உம்முடைய இன்னுவரை கொடுத்தீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய தனிப்பட்ட ஈகோ, விருப்புகள், விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் இவைகளை எல்லாம் நாங்கள் சற்று கட்டுப்படுத்தி, அவைகளை மட்டுப்படுத்தி, அவைகள் தலை தூக்காமல் ஒழுங்கு, நன்மை, பிரதானம் இவைகளில் அவைகள் என்றும் தழைத்து நிற்க, ஒருங்கிணைக்க வேண்டிய மனநிலையை தாரும். ஏற்படுகின்ற தடைகளை குறைத்தருளும், நிவர்த்தி செய்தருளும். திருப்பல் இந்த ஆராதனை துவக்கும் பொழுதே இந்த மின்சார சப்ளை நின்று போய் இப்பொழுது ஜெனரேட்டரில் ஓடுகிறது. அதனால் மறுபடியும் அனைத்தையும் இயக்கக்கூடிய சூழ்நிலை. இதனால் பல சமயங்களிலே இந்த ஒளி அமைப்பு ஒழுங்காக வரவில்லை என்று பல இடங்களிலிருந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபீட்பேக் குறைகளாக அல்ல, மாறாக நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த திருப்பலியை முழுமையாக, செம்மையாக, ஒளியும் அதனுடைய சத்தத்தையும், மறைவுரையையும், பாடல்களையும், செபங்களையும் கேட்க வேண்டும் என்ற ஆதங்கத்தால் இந்த குறைகளை எல்லாம் நாங்கள் நிவர்த்தி செய்து ஒரு மாசற்ற திருப்பலியை, ஒப்பற்ற திருப்பலியை, சிறப்பு திருப்பலியை ஒப்பு கொடுப்பதன் வழியாக உமக்கு மகிமையும், மக்களுக்கு இவைகள் சென்று அவர்களையும் ஈர்க்கக்கூடிய வகையில் உம்முடைய சன்னிதானத்தில் தங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் உயர்த்துகின்ற வகையில் அமைவதாக. இந்த வழிபாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இவைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல வகையான தயாரிப்புகள், அவைகள் மலர் அலங்காரமோ அல்லது பல வகையான இந்த மின்சார சாதனங்களை இயக்குகின்ற வேலைகளோ அல்லது ஆலய சுத்தமோ எதுவாக இருந்தாலும் அதில் ஈடுபடக்கூடிய சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆசீர்வதியும். இவைகளினால் நாங்கள் செய்கின்ற அனைத்தும் உமது அதிமிக மகிமைக்காக என்பதை உணர்ந்து எங்கள் கோவில் உமக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக இருக்கின்ற ஒரு ஆலயம், அதே போன்று எங்கள் உடலும் பரிசுத்தாவின் ஆலயம் என்பதையும் உணரச் செய்தோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த வழிபாட்டில் பங்கேற்கின்ற மக்கள் உள்நாடு, வெளிநாடு, அருகில், வெகு தொலைவில் என்று இருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.